லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னங்க இது? எனக்கு சித்தார்த்த பார்க்க மனசே ஆற மாட்டேங்குதுங்க. பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பொம்மி என்னடான்னா அவளும் பிடிவாதமா இருக்கா. வருவாளா இல்லையான்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த பாரு அஞ்சல, நாம என்ன கணக்கு போட்டாலும் அந்த ஆண்டவன் போடுற கணக்குன்னு ஒண்ணு இருக்கு. ஒருவேளை இந்த நேரத்துல அவங்க பிரிஞ்சு இருக்கிறது தான் அவங்க எதிர்காலத்துக்கு நல்லதோ என்னமோ. எனக்கு என்னமோ மனசே கேட்கலைங்க. நாளைக்கு கோயில்ல அபிஷேகமும் சந்தன காப்பும் பண்ண சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாருமா போய் அதை செஞ்சுட்டு வரணுங்க. அந்த கடவுள் தான் சித்தார்த் பொம்மி வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டணும். எல்லாம் சரியாயிடும் அஞ்சல. கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம எல்லாத்தையும் செய்வோம். நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? வணக்கம் மேடம். மேடம், நீங்க பொம்மியோட அம்மா தானே? ஆமா. வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க கோயிலுக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. நீங்க யாரு? சித்தார்த் சார் அனுப்புனார் மேடம். இந்தாங்க மேடம், வாங்கிக்கோங்க. என்னப்பா இது சித்தார்த் சார் உங்க கையில கொடுக்க சொன்னாரு. வாங்கிக்கோங்க மேடம். இப்ப போய் எதுக்கு தம்பி பணம் எல்லாம்? இது வேணாம். சித்தார்த் தம்பி கிட்டே நீங்க கொடுத்துருங்க. ஐயோ, அவர் உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாரு. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஒரு வார்த்தை நீங்களே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிருங்க மேடம். ஆண்டி சொல்லுங்க. ஆண்டி எதுக்கு தம்பி பணம் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கீங்க? வேண்டாம் தம்பி. ஐயோ ஆண்டி, நீங்களும் ஏன் என்ன பிரிச்சு பாக்குறீங்க? ஐயோ தம்பி, நான் அப்படி சொல்ல வரலப்பா. ஊர்க்காரங்க பொம்மிய வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால நீங்களும் பொம்மியும் கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான். அதுக்காக இப்படி பணம் எல்லாம் கொடுக்கணுமாப்பா? பொம்மி பக்கத்து ஊருக்கெல்லாம் போய் வித்துக்கிட்டு இருக்கா. இப்போதைக்கு எங்களுக்கு பணம் எல்லாம் தேவைப்படாதுப்பா. சொன்னா கேளுங்க. அப்போ வார்த்தைக்கு வார்த்தை நான் மகன்னு சொன்னதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைய சொன்னதா ஆண்டி? ஒரு மகனா நான் கொடுக்கற பணத்தை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? அப்படி சொல்லல தம்பி. இங்க பாருங்க ஆண்டி, தயவு செஞ்சு இந்த பணத்தை வச்சுக்கோங்க. சரிங்க தம்பி. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். அம்மா, ஏமா இங்க நின்னுட்டு இருக்க? யாருமா இவரு? அதுவா, அது வரி வசூல் பண்ண வந்திருக்காரு. நம்ம வீட்டுக்கு போய் பாத்திருக்காரு. நாங்க இல்லைன்ன உடனே இதோ இங்க தேடி வந்திருக்காரு. எவ்வளவு வரின்னு பஞ்சாயத்துல இவர்கிட்ட சொல்லி அமைச்சிருக்காங்க. தம்பி, நான் அப்புறமா கொண்டு வந்து கட்டுறேன். நீங்க கிளம்புங்க. ஒரு நிமிஷம். அம்மா, என்னையவே ஏமாத்துறியா? என்னடி உளற? நான் எதுக்குடி உன்னை ஏமாத்த போறேன்? அது எப்படிமா? அவரு கூட வேலை செய்யற இவரு நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலைக்கு வந்தாரு. அவரு கூட வேலை பாக்குற இவரை எனக்கு தெரியாதா? ஏற்கனவே இவரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாமா பார்த்தேன். உண்மையை சொல்லுமா, இவர் எதுக்கு வந்திருக்காரு? ஆமாண்டி, சித்தார்த் தம்பி இந்த பணத்தை கொடுத்து விட்டுருக்காரு. உன்னை இந்த ஊர்ல அதிர்ஷ்டம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனாலதான் இந்த பணத்தை கொடுத்து அமைச்சிருக்காரு. போதுமா? உனக்கு வேணா அவர் மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா அவரு எப்பவும் நம்ம எல்லாரையும் நினைச்சிட்டு தான் இருக்காரு. வேணாமா, யாரும் யாரையும் நினைக்க வேண்டாம். இந்த ஊர் இல்லனா எத்தனையோ ஊரு. என்கிட்ட தொழில் இருக்கு. நான் எப்படியும் அதிரசம் வித்து உங்க எல்லாரையும் காப்பாத்துவேன். அதுக்காக பணம் கொடுத்து இப்படியெல்லாம் அவமானப்படுத்த வேண்டாம்.
பொம்மி, நீங்க பணம் கொடுத்து விட்டதா இவர் வந்து கொடுத்திருக்காரு. இந்த பணம் இப்ப எங்களுக்கு தேவையில்ல. சும்மா வரட்டு கௌரவத்தோட பேசாத பொம்மி. அங்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வியாபாரம் சரியில்லைன்னு நீ ஒரு ஆள்கிட்ட கடன் கேட்டதும் எனக்கு தெரியும். வேவ் பாக்குறீங்களா? வேவ் பாக்குறீங்களான்னு? ஏய், வேவ் எல்லாம் பார்க்கல. உன் மேல இருக்கிற அக்கறையால. போதும், உங்க அக்கறை எல்லாம் போதும். ஏன் பொம்மி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நான் எடுத்து சொன்னதும் ஆன்ட்டி வாங்கிட்டாங்க. சரி, நான் உனக்காக கொடுத்து விடல, ஆன்ட்டிக்காக கொடுத்து விட்டேன். போதுமா? அப்போ நான் வேற அவங்க வேறயா? வேண்டானா வேண்டாம் தான். எங்க அம்மாவை பாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க ஒன்னும் கரிசனம் காட்ட வேண்டாம். நான் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். என்ன அனாவசியமா கோவப்படுத்தி வேடிக்கை பார்க்காத. நானும் என் கோவத்தை அடக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். இதே வேற யாராவது கொடுத்திருந்தா நடக்கிறதே வேற. ஏய், என்ன பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? இங்க பாரு, நான் மரியாதையை பேசிட்டு இருக்கேன். பொம்மி வேண்டாம், நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும்? சொல்ல முடியாது. ஏய் பொம்மி, என்னடி பேசுற? எந்த நேரத்துல எதை பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பேசாம இரு. நீ சும்மா இருமா. உனக்கு தெரியாது, என் தன்மானத்தோட யாரு விளையாடினாலும் என்னால சும்மா இருக்க முடியாது. மேடம், சித்தார்த் சார் ஒரு நல்ல நோக்கத்துல தான் கொடுத்து அமைச்சிருக்காரு. தயவு செஞ்சு நீங்க ஒண்ணும் இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம். நானும் அவரும் தானே பேசிட்டு இருக்கோம். நீங்க எதுக்கு குறுக்க வரீங்க? இங்க பாரு பொம்மி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ வர வர ரொம்ப அநாகரிகமா நடந்துகிட்டு இருக்க. அவர் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக காசை எடுத்துட்டு அங்க வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்ககிட்ட காசு கேட்டு வந்து நிக்கல. உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தா அதை உங்களோட வச்சுக்கோங்க. இப்படி ஊருக்கெல்லாம் தூக்கி கொடுத்து அவமானப்படுத்த வேண்டாம். ஊருக்குள்ள வந்து உனக்காக படாத கஷ்டம் எல்லாம் பட்ட கடைசியில நீ அவமானப்பட வேண்டாம் நினைச்சுதான் நான் அங்கிருந்து கிளம்பி வந்தேன். அதுக்கெல்லாம் நீ பண்ற கைமாறா இது? சும்மா குத்தி காட்டுற மாதிரி பேச வேண்டாம். எனக்காகன்னு சொல்றீங்களே, எனக்காக இதெல்லாம் பண்ணா பழசெல்லாம் மறந்துருமா? இங்க பாரு பூமி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பழசையே நினைச்சு நீயே உன்னை பாழாக்கிப்ப. அறிவு கெட்டத்தனமா நடந்துக்காத. பழசுங்கிறது தூக்கி எறிய வேண்டிய விஷயம். அதை கொளுத்தி விட்டுட்டு புது வாழ்க்கையை வாழணும். இந்த செகண்ட்ல வாழ்ந்து பழகணும். இதெல்லாம் அதிரசம் விக்கிற உனக்கு எங்க புரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதிரசம் தான். உங்களுக்காக புதுசா எதையும் கொண்டு வந்து விற்க முடியாது. உங்க ஆம்பளை புத்திய காமிச்சிட்டீங்கல்ல. கொஞ்சம் எதிர்த்து பேசினதும் என்ன இவ்ளோ கேவலமா பேசுறீங்க? ஏய், நீ கேவலமா பேசுறதா நானும் கேவலமா பேசினேன். ஏப்பா சித்தார்த், கொஞ்சம் அமைதியாடுறா. என்னடா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? தாத்தா, நீங்க இருக்கு தாத்தா. அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. தேவையில்லாம என் ஃப்ரெண்ட் அவமானப்படுத்திட்டு இருக்கா. தாத்தா, அவகிட்ட சொல்லி வைங்க தாத்தா. இதான் கடைசி. அவ சங்காத்தமே எனக்கு வேண்டாம். எனக்கும் உங்க சங்கார்த்தமே வேண்டாம். அடியே, எனக்கு என்ன உங்க கூட வாழணும்னு ஆசையா? இங்க பாருங்க, செஞ்ச தப்ப பூரா பணத்தை காட்டி மறைக்கணும்னு பாக்காதீங்க. இந்த காசை வாங்கினா அதை விட கேவலம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. இத வாங்கின அடுத்த நிமிஷமே அடிமை மாதிரி நடத்துவீங்க. ஒழுங்கா இந்த மனுஷன் கிட்ட சொல்லி பணத்தை வாங்கிட்டு போக சொல்லுங்க. டேய் சித்தார்த், ஏய், ஏண்டி அறிவு உனக்கு இப்படி போதே? இப்படி நடு ரோட்ல வச்சு மூணாவது மனுஷன் முன்னாடி சித்தார்த் தம்பி அசிங்கப்படுத்துறியடி. என்னைக்குதான் உனக்கெல்லாம் நல்ல புத்தி வரப்போதா தெரியல. எப்படி இருந்தவனை எப்படி மாத்தி இருக்கா பாருங்க. ஏன் தான் இந்த பொம்மைக்கு இப்படி புத்தி போகுதோ தெரியலையே. அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ இந்த வீடே அவளுக்காக அழுதுச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு என் பேரை அவளுக்காக அலைஞ்சி திரிஞ்சு அவளை உயிரோட கொண்டு வந்தான். அதுக்கு காட்டுற நன்றி கடனா இது? பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவனை ஆக்கிட்டாளே. ஐயோ அஞ்சலா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏங்க, ஜெகதீஷுக்கு ஃபோன் பண்ணி அவன் எங்க போயிருக்கான்னு பார்க்க சொல்லுங்களேன். தர்ஷினி, போன குடும்பம். தாத்தா,
ஜெகதீஷ், நானும் என் கோவத்தை அடக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். இதே வேற யாராவது கொடுத்திருந்தா நடக்கிறதே வேற. உங்க ஆம்பளை புத்திய காமிச்சிட்டீங்கல்ல. எனக்கு என்ன உங்க கூட வாழணும்னு ஆசையா? சொல்லுங்க சார். ஆமா சார், அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. ஓகே சார். ஏங்க இவனுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? எல்லாம் அவளால தாங்க. என்ன அஞ்சல, எது நடந்தாலும் பொம்மியில சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க பேசாம இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எது நடந்தாலும் நீ அவளையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க. சிஸ்டர், சித்தார்த்தங்கிற பேஷண்ட். அந்த ரூம் தான் சார். தேங்க்ஸ். சித்து, உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? ஏண்டா இப்படி? இவனை இந்த நிலைமையில கண்கொண்டு பார்க்கவே முடியல. அஞ்சல, அஞ்சல, எப்படிடா இருக்கு? தாத்தா ரொம்ப வலிக்குது தாத்தா. சரியாயிடும்பா, சரியாயிடும். நீ நல்லா ரெஸ்ட் எடு. சித்தார்த், நல்லா தூங்கு சித்தார்த், சரியாயிடும். இல்லாத என்னால தூங்க முடியல, கொஞ்சம் வலி அதிகமா இருக்கு. அப்பா, சித்தார்த்த இப்படி பார்க்கவே முடியலையப்பா, ரொம்ப வருத்தமா இருக்கு. சித்தார்த், நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். சரியா? நீ ரெஸ்ட் எடு. சரிங்க தாத்தா. வளரு, அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நீ வாமா, நம்ம போலாம். எல்லாம் சரியாயிடும் பாட்டி. இதெல்லாம் தானா நடக்கல, எல்லாத்தையும் அந்த பொம்மி தான் நடத்துறான். பாட்டி, சித்தார்த் வாழ்க்கையில அவ வந்ததுல இருந்து அவனை போட்டு இப்படி சீரழிக்கிறா. பாட்டி, என்ன அஞ்சல, ஒரேடியா பழசை எல்லாம் மறந்துட்டு பேசுற? பொம்மி நம்ம வீட்டுக்குள்ள வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கா. அவளுக்கு இப்ப நேரம் ஏதோ சரியில்லை, அதனால இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க போது நாம தானே ஆதரவா நிக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. ஓகே டாக்டர். டாக்டர், வணக்கம் டாக்டர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டாக்டர். உங்க பேரை ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இங்க வந்தாரு. அவருக்கு இம்மிடியேட்டா கால்ல ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சது. அவரு கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட்ல இருந்தாதான் சீக்கிரமா குணமாவாரு. சரிங்க டாக்டர். அவரு மென்டலி ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல இருந்திருக்காரு. அதுதான் இந்த ஆக்சிடென்ட்க்கு காரணமா இருந்திருக்கு. இப்ப மட்டும் ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்ல வேண்டியதானே? இதுக்கெல்லாம் காரணம் உங்க பேத்தி தானே. அம்மா. டாக்டர், அவன் பொண்டாட்டி அவனை பிரிஞ்சு போயிட்டான். அந்த வருத்தம் தான் அவனை இப்படி எல்லாம் ஆக்கிடுச்சு. ஓ அப்படியா? சாரி, ஆக்சுவலா மேஜர் ஆபரேஷன்ங்கிறதுனால 1 வீக் இங்க இருந்தாகணும். ஆனா அவரு மென்டலி பிசிக்கலி டிஸ்டர்ப்டு ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால அவரு உங்க எல்லாரும் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அதனால நாளைக்கு அவரை நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், நாம எவ்வளவுதான் டேக் கேர் பண்ணாலும் ஒரு ஹோம் நர்ஸ் பாத்துக்கிற மாதிரி வராது. அதனால அவரை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஹோம் நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுங்க. அப்பதான் அவர் சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வருவாரு. சரிங்க டாக்டர், எங்களுக்கு ஓகே தான். நீங்க ஒரு நல்ல ஆளா பார்த்து அனுப்பி வைங்க டாக்டர். ஷியோர் ஷியோர், நான் கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். நான் வரேன். வாங்க வரேன். டாக்டர்.
எப்போ இவனுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமோ தெரியலையே. ஆனாலும் பொம்மி இப்படி எல்லாம் மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க. அவளுக்கு நாம எவ்வளவு செஞ்சிருப்போம். சித்தார்த் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். அந்த நன்றி கொஞ்சம் கூட அவளுக்கு இல்லாம போயிடுச்சே. அவ வளர்ப்பு நல்லா இருந்தா அவ ஏன் இப்படி நடந்துக்க போறா? பெத்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க கூட அந்த வேணிக்கு தெரியல. எப்படி இப்படி ஒட்டு மொத்தமா எல்லாரையும் கை கழுவிட்டு போக முடிஞ்சது அவளால? அப்போ இவ்வளவு நாள் அவ நம்ம மேல காட்டின பாசம்லாம் வெறும் நடிப்புதானா? சித்தார்த்த இந்த நிலைமையில பாக்க பாக்க என் மனசே ஆற மாட்டேங்குதுங்க. ஏன் பொம்மி நீ எல்லாம் எங்க வந்த? என்ன விஷயம்? என்னம்மா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பாரு கிருஷ்ணவேணி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த உறவுங்கிறது வேற, இப்ப இருக்கிற உறவு வேற. என்னம்மா நீங்களா இப்படி எல்லாம்? அஞ்சல, நீங்க பேசாம இருங்க. தயவு செஞ்சு யாரும் குறுக்க பேச வேண்டாம். அப்படி என்ன நாங்க வேறையா போயிட்டோம்? வேறதான். சித்தார்த்த எப்போதுல இருந்து பொம்மி வேற மாதிரி நடத்த ஆரம்பிச்சாலோ அப்பவே நீங்க வேறையாதான் போயிட்டீங்க. அதுவும் அங்க வந்து சித்தார்த் கொஞ்ச நெஞ்ச கஷ்டமா பட்டிருக்கான். மாட்டை விட கேவலமா நிலத்தை உழுதுருக்கான். ஏதோ பேய் வீட்டுக்குள்ள போய் படுத்திருக்கான். செலமாடி எவங்கிட்டயும் அடி வாங்கி அவன் பட்ட கஷ்டத்தை இதே வேற ஒரு பொண்ணு பாத்திருந்தா இந்நேரத்துக்கு உருகி போய் வாழ்நாள் முழுக்க எந்த பிரச்சனையும் இல்லாம நான் உங்க கூடவே இருக்கேன்னு நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே வந்திருப்பா. ஆனா உன் பொண்ணு பொம்மி கொஞ்சம் கூட அசரவும் இல்லை, இறங்கி வரவும் இல்லை. இது எல்லாத்துக்கும் மேல சித்தார்த்த படக்கூடாத அவமானம் எல்லாம் படுத்தி இருக்கா. என் பேரை உன் கால்ல விழுந்து கதறி இருக்கான். நினைச்சாலே மனசெல்லாம் வலிக்குது. இதெல்லாம் அன்னலட்சுமி இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ஏன் நீ அன்னலட்சுமி ஃப்ரெண்டு தானே? இதுவே ஓ வயித்து பிள்ளையா இருந்தா நீ இப்படி விட்டுருப்பியா? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னைக்குமே சித்தார்த் தம்பிய நான் என் மருமகனா நினைச்சதில்ல. பெத்த மகனா தான் பாத்திருக்கேன். என்னால எவ்வளவு முடியுமோ நானும் சித்தார்த் தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஆனா பொம்மி கிறுக்கெடுத்து திரியறாளேம்மா. இது யாரோட கெட்ட நேரம்னே ஒண்ணும் புரியலம்மா. ஆனா சத்தியமா சொல்றேம்மா, அவ பாவம்மா. பழசெல்லாம் மறந்துட்டு நான் என்ன பண்றோன்றதே புரியாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவ வேணும்னு இதெல்லாம் பண்ணலம்மா. அதத்தான் நானும் சொல்றேன். அவ வேணும்னு பண்ணல. சித்தார்த்து வாழ்நாள் புறா வேண்டான்னு பண்ணிருக்கா. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கூட மன்னிச்சிடலாம். ஆனா சித்தார்த் இப்படி அடிபட்டு கால் உடைஞ்சு கிடக்குறான்னு கேள்விப்பட்டு பொம்மியால சித்தார்த்த பார்க்க கூட வர முடியல. இப்படிப்பட்ட உறவு இனிமே எதுக்கு? எதுவுமே வேண்டாம். இந்த நிமிஷமே எல்லாமே முறிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ கிருஷ்ணவேணி. என்னம்மா பேசுற? நீ பேசாம இரு, உனக்கு எதுவும் தெரியாது. பாட்டி வேணாமா, அவசரத்துல வார்த்தையை விட்டுறாதம்மா. நான் அவசரத்துல பேசல வளரு, வலியிலையும் வேதனையிலையும் பேசுறேன்.
தயவு செஞ்சு மறுபடியும் வந்து எல்லாத்தையும் ஒட்ட வைக்க வேணாம்னு சொல்லுங்க. முதல்ல அவளை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. அம்மா, ஒரே ஒரு தடவை சித்தார்த் தம்பிய தூரத்துல இருந்தாவது பார்த்துட்டு போயிடுறம்மா. வேண்டாம். எனக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா அதோட விட்டுடணும். என்ன அஞ்சல, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? நீங்க பேசாம இருங்க. பொம்மி பிடிவாதம் பிடிக்கலாம், நான் பிடிவாதம் பிடிக்க கூடாதா? இந்த வீட்டுக்குள்ள அவளை அப்படியே வச்சு பார்த்தோம். இந்த வீட்டுக்குள்ள எல்லாமே நீதான்னு முதுகுல தட்டி கொடுத்துல பாத்துக்கிட்டோம். ஆனா அவ இப்படி முதுகுல குத்துவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அப்படிலாம் இல்ல அஞ்சல, அவ நிலைமையில இருந்து பார்த்தாதான் உனக்கு புரியும். என்னங்க என்னங்க பெரிய அவ நிலைமை? எனக்கு எல்லாரையும் விட சித்தார்த்தா ரொம்ப முக்கியம். என்னைக்கு சித்தார்த் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சதோ எல்லாமே விட்டுருச்சுங்க. அஞ்சல, பாருங்கப்பா, எனக்கும் அம்மா சொல்றதுதான் சரின்னு படுது. தராதரம் இல்லாத இடத்துல சம்மந்தம் வச்சா இப்படிதான் பிரச்சனையில போய் முடியும். முதல்ல இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. நாம விலைக்கு வந்தா வேணும் வேணும்னு காலை பிடிக்கிறது, கொஞ்சம் இறங்கி வந்தா அம்மாவும் மகனும் சேர்ந்து கழுத்தை பிடிப்பாங்களா? இவங்களை எல்லாம் நம்பவே கூடாது. சரியான பேராசை பிடிச்சவங்க. டேய் வாய் அடக்கி பேசுறா. வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணா பேசலாமா? இங்க இருந்து போங்க. கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி நில்லுமா. நீங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. நீங்களே சொன்னாலும் உங்களை விட்டுட்டு என்னால போக முடியாது.